நம்ம ரீசெண்டா பழைய இரும்பு கடைக்கு போயிருக்கல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 2 எல்இடி டிரைவர் கிடந்துச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா ஏசி டு டிசி கன்வெர்ட்டர். சரி ஓகே இது இதுக்காக நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு ரெண்டுத்தையுமே பாத்தீங்கன்னா அந்த அண்ணன் கிட்ட வந்து 80 ரூபாய்க்கு பேசி வாங்கிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து கனெக்ஷன் கொடுத்து ஆன் பண்ணி பார்த்தா 2 டிரைவருமே பாத்தீங்கன்னா விட்டு விட்டு தான் எரியுது. இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு ஆன்லைன்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த 3 கெபாசிட்டரையும் மாத்தணும்னா நமக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம இந்த 3 கெபாசிட்டரையும் மாத்த போறோம். சேம் வேல்யூ இருக்க 3 கெபாசிட்டரையும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து இதுல மாத்திட்டு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்த்தா ஒவ்வொரு கெபாசிட்டரை நம்ம வந்து மாத்திக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம 3 கெபாசிட்டரை மாத்தியாச்சு. மாத்தினதுக்கு அப்புறம் ஆன் பண்ணி பார்த்தா நமக்கு வந்து லைட் பக்காவா வேலை செய்யுது அப்படின்னு சொல்லணும்னு ஆசை தான். பட் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்ல. ரெண்டுத்துலயுமே நான் வந்து மாத்தி பார்த்துட்டேன். ரெண்டுத்துலயுமே பாத்தீங்கன்னா எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்ல. முன்னாடியாச்சும் பாத்தீங்கன்னா விட்டு விட்டு இருந்துச்சு. இப்ப அது கூட இல்ல. எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்ல. இதோட ஆக்சுவல் ரேட் பாத்தீங்கன்னா அமேசான்ல கிட்டத்தட்ட ஒரு 2500 ரூபாய் போட்டிருக்காங்க. இப்ப நமக்கு வந்து 2500 ரூபாய் சேவ் இல்ல, 80 ரூபாய் வந்து லாஸ் தான். சோ இந்த மாதிரி எலக்ட்ரானிக் பொருள்லாம் வந்து பழைய இரும்பு கடையில இருந்து எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து எடுங்க. இந்த மாதிரி டேமேஜ் ஆன பொருள் தான் வந்து நிறைய வருது. சோ அதனால தான் வந்து அவங்க பழைய இரும்பு கடைக்கு தூக்கி போடுறாங்க.